யோகாசனால நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் படிக்கிற பசங்க ரொம்ப நேரம் உட்காந்து ரொம்ப நேரம் ஸ்லாச் பண்ணி, அதாவது உட்காரதே ஒரு அப்ரேட்டாக உட்கார மாட்டாங்க. ஏன்னா டெஸ்கில் எழுதி எழுதி இப்படி கூன் போடுற ஹேபிட் நிறையா இருக்கும். நாங்களாம் படுத்துக்கிட்டே எழுதுவோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே முதுகு தண்டு வளைஞ்சிரும். இதில் பொறுமையாக உங்கள் ஒரு கை அதில் வச்சுக்கோங்க, இன்னொரு கையை அதில் வைங்க. அவ்வளோதான். இடுப்பை ஃப்ரண்ட்டில் தள்ளிடுங்க. தள்ளிட்டு தலையை நல்லா இல்லை மேம், நான் நீல்டவுனே போட்டுக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காத பசங்களை அந்த காலத்தில் ஸ்கூலில் வெளியில் முட்டி போட வைப்பாங்க. முட்டி போடுறது ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு யோசிப்பாங்க. அந்த காலத்தில் பனிஷ்மெண்ட் எங்களுக்கெல்லாம் ஆசனங்க. ஏன்னா முட்டி போடுறதா இருக்கட்டும், மலாசனாக இருக்கட்டும், ஸ்குவாட் போஸாக இருக்கட்டும், ஸ்குவாட் வாக்கிங்காக இருக்கட்டும், இதெல்லாமே எங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. எங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சில ஆசனாஸ். மூக்கு நுனியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மூக்கு நுனியில் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? மூக்கு தெரியும். மூக்கு தெரியல. கண்ணு மூடிட்டு எப்படிங்க மூக்கு தெரியுது இவங்களுக்கு? பாத்தீங்களா எப்படி படபடன்னு பேசிட்டு இருந்த பொண்ணு பாவம் அமைதியாயிடுச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு ஒரு யோகா ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு கியூட்டான யோகா டீச்சர் தான் இருக்காங்க. எஸ், வி ஹேவ் கவிதா மோகன் மேம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், தேங்க்யூ. எஸ் மேம். அதே மாதிரி மேம், இப்போ வந்து எக்ஸாம் டைம் வந்துருச்சு மேம். பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்படா எக்ஸாம் இருக்குன்னு காத்துட்டு இருந்தாங்க. எக்ஸாமே வந்துருச்சு. ஸோ இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதும்போது ஒரு விதமான பதட்டத்தில் இருப்பாங்க, ஒரு நர்வஸ் இருக்கும். எக்ஸாம் கால் போன உடனே அவங்க ரொம்ப எதுக்குடா நர்வஸ் தெரியாம நர்வஸ் ஆவாங்க. ஸோ அவங்க ரொம்ப ரிலாக்ஸா அந்த எக்ஸாம் ஹாலில் போய் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க இந்த யோகா பண்ணா சூப்பரா ரிலாக்ஸா இருக்கலாம்னா என்ன யோகா சொல்வீங்க மேம்? கன்ஃபார்மாக யோகாசனால நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் படிக்கிற பசங்க ரொம்ப நேரம் உட்காந்து ரொம்ப நேரம் ஸ்லாச் பண்ணி, அதாவது உட்காரதே ஒரு அப்ரேட்டாக உட்கார மாட்டாங்க. ஏன்னா டெஸ்கில் எழுதி எழுதி இப்படி கூன் போடுற ஹேபிட் நிறையா இருக்கும். நாங்களாம் படுத்துக்கிட்டே எழுதுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே முதுகு தண்டு வளைஞ்சிரும். ஸோ அவங்களால வந்து பேசிக்காக முதுகு தண்டு வந்து நம்மளோட பேசிக் ரூட்டே ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவங்களால யோசிக்க முடியாது. எக்ஸாம் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி நான் 2 சொல்கிறேன். ஒன்று பேசிக்காக ஒரு ஃபோக்கஸ் மெடிடேஷன் சொல்கிறேன், இன்னொன்று ஒரு சின்ன ஆசனா சொல்கிறேன். ஏன்னா அவங்களோட செஸ்ட்டு, அவங்களோட ஹிப்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து எழுதவும் செய்யணும், ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கவும் செய்யணும். ஸோ அவங்களுக்கு உண்டான ஆசனா வந்து பேர் உசட்டாசன். உசட்டாசன்றது கேமல் போஸ் சொல்லுவாங்க. இப்போ நம்ம நீல் டவுன் பண்ணி பேக் ஆர்ச் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறோன்றதை பார்ப்போம். இப்போது கூன் போட்டு படிக்கிற பசங்களுக்கு நிறைய செஸ்ட் க்ளோஸ் ஆகிருக்கும், முதுகு வலி இருக்கும், ஷோல்டர் வலியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆசனா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீல் டவுன் போஸ்க்கு வாங்க, கால் லைட்டாக அகத்திக்கோங்க. நீங்களும் சேர்ந்து பண்ணுங்கள். இப்போ பொறுமையாக கம் டு ஸ்டாண்ட் டவுன், அதாவது இது நீல் டவுன் பொசிஷன். இதில் பொறுமையாக உங்கள் ஒரு கை அதில் வச்சுக்கோங்க, இன்னொரு கையை அதில் வைங்க. அவ்வளோதான். இடுப்பை ஃப்ரண்ட்டில் தள்ளிடுங்க. தள்ளிட்டு தலையை நல்லா இல்லை மேம், நான் நீல்டவுனே போட்டுக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க. ஸோ இந்த ஆசனா பேர் உசட்டாசன், கேமல் போஸ். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காத பசங்களை அந்த காலத்தில் ஸ்கூலில் வெளியில் முட்டி போட வைப்பாங்க. முட்டி போடுறது ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு யோசிப்பாங்க. அந்த காலத்தில் பனிஷ்மெண்ட் எங்களுக்கெல்லாம் ஆசனங்க. ஏன்னா முட்டி போடுறதா இருக்கட்டும், மலாசனாக இருக்கட்டும், ஸ்குவாட் போஸாக இருக்கட்டும், ஸ்குவாட் வாக்கிங்காக இருக்கட்டும், இதெல்லாமே எங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை. எங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சில ஆசனாஸ். நீங்கள் அது பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் ஆசனாவாக எடுத்துக்கோங்க. உங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் அதை யோசிக்கலாம். இப்போது கை வந்து முட்டி போட்டதுக்கப்புறம் கால் அகத்திட்டு கையை வந்து ஆங்கிளில் பிடிச்சிருங்க. ஆங்கிளில் பிடிச்சிட்டு 2 கையும் ஆங்கிளில் பிடிச்சிட்டு இடுப்பை ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு பொறுமையாக தலையை பின்னாடி ஃபுல்லாக ஆர்ச் பண்ணிடுங்க. நார்மல் ப்ரீத்திங். அண்ட் தென் ஸ்லோலி கம் அப். இந்த ஆசனம் மினிமம் நீங்கள் 30லேருந்து அகெயின் 50 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இது ரிப்பீட்டேஷன்ஸாகவும் நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே மேம், இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நர்வஸாக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு யோகா பண்ணிட்டோம். இப்போ அவங்க வந்து மெமரி பவரோட எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன யோகா பண்ணணும் மேம்? அவங்க
சூப்பரான கேள்வி அனு. இது வரைக்கும் நான் எந்த பாட்காஸ்ட்லையும் சரி, எந்த ஒரு இன்டர்வியூலையும் சரி, இந்த ஆசனாவோ இல்லை இந்த ஃபோக்கஸ் மெடிடேஷனோ நான் சொல்லி கொடுத்தது கிடையாது. எஸ்பெஷலி எக்ஸாம் போகிற உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எஸ்பெஷலி இப்போ எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸ்க்ளூசிவா மேம் சொல்றாங்க. எக்ஸ்க்ளூசிவ், வெரி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ நீங்கள் படித்தது சடனாக மறந்து போச்சு, படித்தது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குது, கம்பேரிசன் வேறு, அவன் ஜாஸ்தி வாங்கிட்டான் இவன் ஜாஸ்தி வாங்கிட்டான் என்னால் வாங்க முடியலையே, படிக்க முடியலையே, ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும், இந்த மாதிரி நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடி உங்கள் ஃபோக்கஸை உங்கள் மூக்கு நுனியில் வைங்க. மூக்கு நுனியில் ஃபோக்கஸ் வைக்கிறப்போ உங்கள் உடம்புலேருந்து நீங்கள் தனியாக வெளியில் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதை வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? அனு, நீங்கள் செய்யுங்க. கண்ணை மூடிக்கோங்க, மூக்கு நுனியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மூக்கு நுனியில் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? மூக்கு தெரியுது. மூக்கு தெரியல. கண்ணை மூடிட்டு எப்படிங்க மூக்கு தெரியுது இவங்களுக்கு? சரி, ஓகே, கண்ணை மூடி. இவங்க மனக்கண்களால அவங்க மூக்க பாக்குறாங்க. இதெல்லாம் பண்ணிடாதீங்க. கண்ணை மூடிட்டு மூக்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. Now slowly relax. பாத்தீங்களா எப்படி படபடன்னு பேசிட்டு இருந்த பொண்ணு பாவம் அமைதியாயிடுச்சு. இல்ல, மூக்கு தெரியுதான்னு ரொம்ப நேரமா கண்ணை மூடி பார்த்துட்டு இருந்தேன். யாரா இருந்தாலும் கண்ணை மூடி மூக்கை ஃபோக்கஸ் பண்றப்போ அந்த 2 மினிட்ஸ், அதாவது டைமர் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு கையில மொபைல் ஃபோன் இருக்கு, இல்ல அலாரம் பீஸ் இருக்குன்னா 2 மினிட்ஸ் டைமர் வச்சுட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கிறதுக்கு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கிறப்போ தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ தயவு செஞ்சு ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. உங்களோட மொபைலில் அலாரம் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு மூக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் மூக்கு நுனியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் 2 மினிட்ஸ் கழித்து எவ்வளோ ஒரு ஷார்ப்பாக மாறுறீங்கன்றத நீங்களே தயவு செஞ்சு ஸ்நேகிதியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ், கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் who are writing their exams. நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே ஒரு அச்சீவர்ஸ் அண்ட் வின்னர்ஸ்ன்றது எனக்கு நிச்சயமாக தெரியும். எஸ் மேம், பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் பெயினில் வந்து ரொம்பவே பெயின் இருக்கும். ஸோ இந்த பெயினை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். ஸோ யோகாவால் பீரியட்ஸ் பெயினை கண்ட்ரோல் பண்ண முடியுமா மேம்? நிச்சயமாக முடியுங்க. நீங்கள் யோகாவால் பீரியட் பெயின் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா 100% முடியும். நீங்களே நிறையா வாட்டி பீரியட் டைமில் ஒரு ஹெவி பெயினில் இருக்கிறப்போ நீங்கள் ஒர்க்குக்கு போயிருப்பீங்க, நீங்களும் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, நீங்களும் நிறைய இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களோட பெயினை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க? அதை மறந்துருப்பீங்க, அந்த வழியில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. அதே தாங்க லைஃப்பில் எந்த ஒரு வழியாக இருக்கட்டும் அந்த வழியை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பீரியட் பெயினுக்கு முக்கியமான 2 ஆசனா சொல்லித்தரேன். சில சமயம் இந்த வீல் வச்சு கூட நம்ம பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீல் வச்சு நான் ஒரு ஆசனா பண்ணி காமிக்கிறேன், வீல் இல்லாமல் ஒரு ஆசனா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வீல் வச்சு முதல்ல ஒரு ஆசனா பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பேக் பெண்டிங் தான். இந்த ஆசனா உங்களுக்கு பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க, பண்ண முடியாதவங்களுக்கு இன்னொரு ஆசனா சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீல் வச்சு ஒரு ஆசனா பண்ணுறேன். அனு, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஓகே மேம். இப்போ இந்த வீலை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். வீலை ஃபஸ்ட்டு முதுகுக்கு பின்னாடி கரெக்டாக உங்களோட முதுகு தண்டுக்கு நடு பகுதியில் இந்த வீலை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. கையில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சோஃபாவில் எப்படி சாஞ்சுப்பீங்களோ அந்த மாதிரி பொறுமையாக இந்த வீலில் நல்லா சாஞ்சு கம்ஃபர்டபுளாக உட்காந்துருங்க. இது வரைக்கும் கம்ஃபர்ட்டாக தாங்க இருக்கும். இதுக்கப்புறம் பொறுமையாக கையை நல்லா இன்ஹேல் பண்ணி பொறுமையாக கையை தூக்கி இந்த வீலை பிடிச்சிருங்க. இதை பிடிக்கிறதுனால உங்களுக்கு உங்களோட அப்பர் பாடி மட்டும் இல்லை, உங்களோட பொறுமையாக அவங்க இடுப்பை தூக்கி லோவர் பாடியும் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பொறுமையாக காலை நீராக்கிடுங்க. தலை கீழே தரையில் வரணும். உங்கள் முதுகுத்தண்டு, உங்களோட பின்னாடி இருக்கிற இடுப்பு பகுதி எல்லாமே வளைஞ்சு வீலில் சாஞ்சு இருக்கணும். இந்த ஆசனம் பண்ணுறதுனால வயிற்றில் இருக்கிற வலி மட்டும் இல்லைங்க, உங்களோட எமோஷன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸ் ஆகுது. பொறுமையாக ஸ்லோலி கம் பேக். இந்த ஆசனம் மினிமம் சேம் 30லேருந்து 50 எண்ணிக்கை வரைக்கும் தாராளமாக பண்ணலாம். இது ரெப்பிட்டேஷன்ஸாகவும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த ஆசனானால உங்களுக்கு பின்னாடி முதுகு பகுதிக்கு உண்டான வலி, சில பேருக்கு இடுப்பு வலிக்கும், சில பேருக்கு ஒரு சைடு கால் மட்டும் வலிக்கும், அந்த மாதிரி வலி இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஆசனா ட்ரை பண்ணலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள்,
உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.